ஸோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு இல்லையா? ஸோ, இன்னைக்கு நாம பொதுத்தமிழ் 10th ஒரு ஃபுல் ரிவிஷன் பார்க்க இருக்கோம் சரிங்களா? ஸோ, இது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, லாஸ்ட் மந்த் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த பேஜுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர். நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தனது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் நா. முத்துசாமி. தமிழுக்குரிய அணிகலன். தமிழுக்குரிய அணிகலன் ஐம்பெருங்காப்பியம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் பாரதியார். வாழைப்பிஞ்சு டேஷ் என அழைப்பார். வாழைப்பிஞ்சை டேஷ் என அழைப்பார். வாழை கச்சல். வாழை கச்சல். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தனிமொழி. சங்ககால பெண் புலவர் டேஷ் வழி என காற்றை குறிப்பிட்டு சிறப்பு செய்திருக்கிறார். சங்ககால பெண் புலவர் டேஷ் வழி என காற்றை குறிப்பிட்டு சிறப்பு செய்திருக்கிறார். வெண்ணிய கொய்த்தியார். வெண்ணி கொய்த்தியார். நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்கிறது மதுரை காஞ்சி. மை என்னும் பண்பு விகுதியை பெற்று வருவது. மை அப்படின்னு சொல்ல மை எனக்கூடிய பண்பு விகுதியை பெற்று வருவது பண்பு தொகை. வெற்றி வேட்கை நூல் டேஷ் எனவும் அழைக்கப்படும். வெற்றி வேட்கை நூல் என்னவா அழைக்கப்படுது அப்படின்னா நற்றுத்தொகையாகவும் அழைக்கப்படும். ஸோ வெற்றி வேட்கைப்படும் நூல் பார்த்தீங்க அப்படின்னா நற்றுத்தொகையாகவும் அழைக்கப்படும். பகை கொள்ளல் என்பதன் இலக்கண குறிப்பு. பகை கொள்ளல் என்பதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகை. பரஞ்சோதி முனிவர் வாழ்ந்த ஆண்டு 17ஆம் நூற்றாண்டு. எழுவரின் கொடைப்பெருமை டேஷில் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. எழுவரின் கொடைப்பெருமை டேஷில் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறுபான்ற்று படையில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல குறிப்பிடத்தக்கது. ஸோ எழுவருடைய அந்த கொடை பெருமை சிறுபான்ற்று படையில பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இலக்கண முறைப்படி கவிதை இயற்றுபவர் அமுதமுற்பாடு கவி இனிய கவி என்பது. இலக்கண முறைப்படி கவிதை இயற்றுபவர் அமுதமுற்பாடும் கவி இனிய கவி என்பது மதுர கவி. சரியான அகவரிசையை தேர்ந்தெடுக்கவும். சரியான அகவரிசையை தேர்ந்தெடுக்கவும். உழவு ஏர் மண் மாடு. உழவு ஏர் மண் மாடு. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது. தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக ம.பொ.சி. கருதியது சிலப்பதிகாரம். கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை. கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தை சூசையப்பர். தீவகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள். தீவகம் என்ற சொல்லுக்கு டேஷ் என்ற பொருள் விளக்கு. ஜெயகாந்தனின்
சிறப்புகளில் பொருந்தாதது எது? ஜெயகாந்தனுடைய சிறப்புகள்ல பொருந்தாதது எது அப்படின்னா சிந்துக்கு தந்தை. மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர். மாற்றம் எனது மானிட தத்துவம் என்று கூறியவர் கண்ணதாசன். பேட்டன்ட் என்பதன் தமிழாக்கம். பேட்டன்ட் என்பதன் தமிழாக்கம் காப்புரிமை. கவுந்தியடிகள் டேஷ் மத துறவியானவர். கவுந்தியடிகள் டேஷ் மத துறவியாவார். சமணம். இளங்கோவடிகள் டேஷ் மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் வந்து சேர மரபை சேர்ந்தவர். கூபா ராஜகோபாலன் படைப்புகளில் தவறானது எது? கூபா ராஜகோபாலனுடைய படைப்புகள்ல தவறானது வந்து வேலைக்காரி. அமைச்சராவதற்கு எத்தனை பண்புகள் வள்ளுவர் கூறுகிறார்? அமைச்சராவதற்கு எத்தனை பண்புகளை வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா 5 பண்புகள். எந்த காண்டத்தில் ஆற்று படலத்தில் மருது நில வளம் கூறப்படுகிறது? ஸோ எந்த காண்டத்துல ஆற்று படலத்துல மருது நில வளம் வந்து கூறப்படுது அப்படின்னா பாலகாண்டத்துல. கம்பரின் சமகால புலவர்களில் ஒருவர் யார்? ஸோ கம்பருடைய சமகால புலவர்கள்ல ஒருவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர். தோழமை என்ற சொல்லை சொன்னவன். தோழமை என்ற சொல்லை சொன்னவன் ராமன். ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. ஒரு செயலில் பல அடிகள் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூடி பொருள் கொள்வது. ஒரு செய்யுளில் பல அடிகள் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூடி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள்கோள். கொண்டு கூட்டு பொருள்கோள். நீதிவெண்பா நூலின் ஆசிரியர். நீதிவெண்பா நூலின் ஆசிரியர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். பருவூக் என்பதன் இலக்கண குறிப்பு. பருவூக் என்பதன் இலக்கண குறிப்பு சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை. வாயு வழக்கம் அறிந்து சிறுந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர். வாயு வழக்கம் அறிந்து சிறுந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று கூறியவர் ஔவையார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற அடிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. இவற்றுள் எது மும்மலம்? இவற்றுள் எது மும்மலம்? ஆணவம். உலக காற்று நாள். உலக காற்று நாள் ஜூன் 15. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல். 10 பாட்டுல குறைந்த அடிகளை உடைய நூல் எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. மருதே ஆயினும் விருந்தோடு உண் இவ்வரி இடம்பெற்ற நூல். ஸோ மருந்தே ஆனாலும் விருந்தோடு உண் அப்படின்ற வரி வந்து இடம்பெற்ற நூல் பார்த்தீங்க அப்படின்னா கொற்றை வேந்தன். பதில் கொற்றை வேந்தன். இவற்றுள் எது தவறானது? பொம்மல் என்பதன் பொருள் பெண். பொம்மல் என்பதன் பொருள் பெண். எய்துவார் எய்தா பழி. இக்குறள் படிக்கும் பொருந்தும் வாய்ப்பாடு. ஸோ எய்துவார் எய்தா பழி இக்குறள் படி பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய வாய்ப்பாடு வந்து கூவிலம் தேமா மலர். கூவிலம் தேமா மலர்.
பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஷ் திருமொழியாக உள்ளது. ஸோ பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்துல 5வது திருமொழியா இருக்கு. இலக்கண முறையின்படி பேசுவதும் எழுதுவதும் வழு. இலக்கண முறைப்படி பேசுறதும் எழுதுவதும் பார்த்தீங்க அப்படின்னா வழு. சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். செய்குதம்பி பாவலர். எத்தனை செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவர்? சாதாவதனி. எத்தனை செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுபவர்? சாதாவதானி. 100 செயல்கள். தார் என்பதன் பொருள். தார் என்பதன் பொருள் மாலை. திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? 3 காண்டங்கள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. ஸோ உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. விழியால் பேசினால் எவ்வகை தொடர்? விழியால் பேசினால் எவ்வகை தொடர்? வேற்றுமை தொகாநிலை தொடர். வேற்றுமை தொகாநிலை தொடர். நற்கணக்கு என்பது டேஷ் நூலை குறிக்கும். நற்கணக்கு என்பது டேஷ் நூலை குறிக்கும். 14 கீழ்கணக்கு நூலை குறிக்கும். மொழிஞாயிறு என்றழைக்கப்படுபவர். மொழிஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். தேவநேய பாவனர். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். இமைகளை மூடியபடி எழுதக்கூடிய ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இளங்குமரனார். உயிரிழப்படை டேஷ் வகைப்படும். உயிரிழப்படை டேஷ் வகைப்படும். 3 வகைப்படும். காலம் கறந்தே பெயரச்சமே. காலம் கறந்த பெயரச்சமே. வினைத்தொகை. டேஷ் என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் கண்ணதாசன். ஸோ எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் கண்ணதாசன் அப்படின்னா சேரமான் காதலி அப்படின்னு புதினத்துக்காக தான் கண்ணதாசன் வந்து இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றார். மலைபடு கடாம் டேஷ் அடிகளை கொண்ட நூல். மலைபடு கடாம் டேஷ் அடிகளை கொண்ட நூல். 583. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது. கற்றவர் வழி அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். சித்திரை வைகாசி ஆகிய இரண்டுமே டேஷ் காலத்திற்கு உரியன. சித்திரை வைகாசி ஆகிய இரண்டுமே டேஷ் காலத்திற்கு உரியன. இளவேனில். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என காப்பியம் படைத்தவர். நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என காப்பியம் படைத்தவர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலிலும் அமைந்த பாவினம் அகவற்பா. செய்யுளுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன. செய்யுளுக்கு அழகு செய்து சுவை உண்டாக்குவன பார்த்தீங்க அப்படின்னா அணி. தொன்னூல் விளக்கம் என்பது டேஷ் நூல். தொன்னூல் விளக்கம் என்பது டேஷ் நூல். அது ஒரு இலக்கண நூல். சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல். சோவியத் நாட்டு விருது பெற்ற ஜெயகாந்தனுடைய நூல் வந்து இமயத்துக்கு அப்பால். ஸோ இந்த நூல் தான் சோவியத் நாட்டோட விருது பெற்ற ஜெயகாந்தனுடைய நூல். 13 அடிகளுக்கு மேல் வரும் பா. 13 அடிகளுக்கு மேல் வரக்கூடிய பா வந்து கலிப்பா.
போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது. போர்க்களத்துல ஒருவரோடு ஒருவர் வந்து போரிடுவது தும்பை திணை. நண்பா, இலக்கண குறிப்பு தருக. விழித்தொடர். ஸோ நண்பாவோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா விழித்தொடர். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர். ஸோ தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மா.பொ.சி. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படுவது மயிலாட்டம். அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறியது வந்து சுட்டுவிடை. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எது? பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூல்கள்ல பொருந்தாதது எது அப்படின்னா திருவேங்கட அந்தாதி. திருவேங்கட அந்தாதி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்று இவ்வடிகள் குறிப்பிடுவது அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற இந்த அடிகள் குறிப்பிடுவது கல்வியை. பதில் கல்வி. குலசேகர ஆழ்வாரின் காலம். குலசேகர ஆழ்வாரின் காலம் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு. கிபி 8ஆம் நூற்றாண்டு. ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்தெங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்து இங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் பாரதியார். பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. பரிபாடல் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 71. எந்த ஆண்டில் கோபாலபுரத்து மக்கள் என்னும் புதினத்திற்காக கீராவுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஸோ எந்த ஆண்டுல கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற புதினத்திற்காக கீராவுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருது கொடுத்தாங்க அப்படின்னா 1991. காசி காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? காசி காண்டம் நூலின் ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியர். முகந்திருந்து நோக்கம் குழையம் விருந்து இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல். முகந்திருந்து நோக்க குழையம் விருந்து இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். உருத்துயர் என்பதன் இலக்கண குறிப்பு. உருத்துயர் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகளை கூறுகிறோம். பாரதியின் இந்த அடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள். உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம். பாரதியோட இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நயங்கள் வந்து மோனை எதுகை. விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது. ஸோ விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயராக வருவது முதுநிலை தொழிற்பெயர். முதுநிலை தொழிற்பெயர். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு. ஸோ உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்து மலேசியா. பாவலேறு பெருஞ்சித்திராரின் படைப்புகளில் அல்லாதது எது? பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகள்ல அல்லாதது எது அப்படின்னா கருப்பு மலர்கள். ஹோமோகிராஃப் என்பதன் தமிழாக்கம். ஹோமோகிராஃப் என்பதன் தமிழாக்கம் ஒப்பெழுத்து. அமிர்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர், இதனால்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று கூறும் நூல். ஸோ அமிர்தமே கிடைத்தாலும் அதை தாமே உண்ணாது பிறருக்கும் கொடுப்பர் நல்லோர், இதனால்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்று கூறக்கூடிய நூல் வந்து புறநானூறு. கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சைக்களத்தில் பிறந்தவர். கேரள மாநிலத்தில் உள்ள
களத்தில் பிறந்தவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் ஐய வினா. ராசராசனின் மெய்க்கீர்த்திகள். ராசராசனின் மெய்க்கீர்த்திகள் 2. செந்தீ என்பதன் இலக்கண குறிப்பு. செந்தீ என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். வாழையும் குமுகும் தாழ்குளத்தொங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய. வாழையும் கமுகும் தாழ்குளத்தொங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கிய. ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்துல. சரிங்களா? ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பொயட்ரி ஃப்ரீவர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இவ்வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ ஆங்கிலத்துல ப்ரோஸ் பொயட்ரி என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பதில் பாரதியார். பின்வரும் இணைகளில் தவறாக பொருந்தி உள்ளதை தேர்க. ஸோ பின்வரும் இணைகள்ல தவறாக பொருந்தி உள்ளதை தேர்க. ஸ்டார்ம்னா புயல், டோர்னாடோ சூறாவளி கரெக்ட், டெம்பஸ்ட் அப்படின்றது பெருங்காற்று கரெக்ட், வேர்ல்விண்ட் அப்படின்றது நிலக்காற்று. ஸோ இதுதான் தவறா பொருந்திருக்கு. ஸோ வேர்ல்விண்ட் அப்படின்றது என்ன அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று யார் பெருமைப்படுகிறார்? பாரதியார். இட்டதோர் தாமரைப்பூ இதவிரி திருத்தல் போலே. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரை திருத்தல் போலே. இப்பாடல் வரியை எழுதியவர் யார்? பாரதிதாசன். ஸோ இட்டதோர் தாமரைப்பூ இதழ்விரை திருத்தல் போலே. ஸோ இந்த வரிகளை எழுதினது பாரதிதாசன். பின்வரும் பாடலை இயற்றியவர் யார்? கத்துக்கடல் ஷூனாய் காத்துதன் சித்திரத்தில் அத்திமைக்கும் போது அரிசி வரும். ஸோ இது வரதன் இயற்றிய பாடல். பின்வருவனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. ஸோ பின்வருவனவற்றுல சரியான இணை பார்த்தீங்க அப்படின்னா மருதம் ஊரான் ஊரன். ஒருவர் பேசுதல் போன்று சொற்பொழிவற்றது போன்ற ஓசை. ஒருவர் பேசுதல் போன்றே சொற்பொழிவாற்றுவது போன்ற ஓசை அகவல் ஓசை. ஸோ ஒருவர் பேசுதல் போன்று சொற்பொழிவாற்றுவது போல அந்த ஓசை பார்த்தீங்க அப்படின்னா அது அகவல் ஓசை. பின்வரக்கூடிய இணைகள்ல சரியானதை தேர்ந்தெடு. என் கதை நாமக்கல் கவிஞர், வீருக்கு நீர் ராஜம் கிருஷ்ணன், நாற்காலிக்கார் நா முத்துசாமி. ஸோ அனைத்துமே சரிதான், 3மே சரிதான். ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது? ஸ்டீபன் ஹாக்கிங்ஸ் எழுதிய நூல்கள்ல காலத்தின் சுருக்கமான வரலாறு என்ற நூல் எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா 40 மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டது. ஆசிரியரின் டைரி. தமிழில் இந்த நூலின் ஆசிரியர். ஆசிரியரின் டைரி. ஸோ தமிழ்ல இந்த நூலோட ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா எம்பி அகிலா. எம்பி அகிலா. உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று குறிப்பிடப்படுபவன். உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது என்று குறிப்பிடப்படுபவன் கும்பகர்ணன். ஸோ இன்னைக்கு நாம 10th தமிழ் ஒரு ஃபுல் ரிவிஷன்ல 100 கேள்விகள் பார்த்துருக்கோம். ஸோ முக்கியமான கேள்விகளை பார்த்துருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸில் கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ
இத திரும்பவும் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில, கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லாட்டி மெயில் பண்ணுங்க. யாருக்கு வேணுமோ அவங்கள அந்த மெட்டீரியல வந்து சென்ட் பண்றேன். ரிவைஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.